வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம பாலிட்டி தொடர்பான முக்கியமான சில கான்செப்ட் பார்க்கலாம். இது பார்ட் 2 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ நம்ம போட்டாச்சு. அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோடைய லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் மற்றும் சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் இந்திய அரசமைப்பில் இணைக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் 42வது சட்ட திருத்தம் 1976. நம்ம இந்தியாவுடைய அரசியலமைப்பை எழுதும்போது அடிப்படை கடமைகள் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக 1976 தான் சேர்த்துருந்தாங்க. அதே மாதிரி இது நமக்கு வேணும் அப்படின்னு பரிந்துரை பண்ண கமிட்டி எது அப்படின்னா ஸ்வரன் சிங் குழு. அவங்க தான் பரிந்துரை பண்ணாங்க. நமக்கு அடிப்படை உரிமைகள் போலேயே அடிப்படை கடமைகளும் வேணும் அப்படின்ற மாதிரி பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த அடிப்படை கடமைகள் சம்மந்தமான பார்ட் எது அப்படின்னா பார்ட் 4 ஏ. அதே நேரம் விதி என்ன அப்படின்னா ஒரே ஒரு விதி தான், அது ஆர்டிகிள் 51A. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஏபிசிடி அந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஷார்ட்கட்டும் வச்சு படிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ என்ன அப்படின்னா அரசியலமைப்பிற்கு கட்டுப்படுதல், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்தல் அப்படிங்கிறது தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ தேசிய கீதம் இருக்குல்ல, அது ஏ, அதாவது ஏன்னா ஆந்தம், நேஷ்னல் ஆந்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பி, விடுதலை போராட்டத்தின் லட்சியங்களை போற்றுதல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம விடுதலை போராட்ட வீரர்களை பாருங்கள், ரொம்ப பிரேவாக நடந்திருப்பாங்கல்ல, அப்போ பி ஃபார் பிரேவ், அப்போது அவங்களுடைய பிரேவை நினச்சி நம்ம பாராட்டுறோம், போற்றுறோம். மூணாவது, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாத்தல் அப்படிங்கிறது. இப்போ எப்படின்னா நம்ம இந்தியாவுடைய இறையாண்மை, சாவரனிட்டி, அப்புறம் ஒற்றுமை, யூனிட்டி, அப்புறம் ஒருமைப்பாடு, இது எல்லாத்தையுமே பாதுகாக்கணும். அப்போ ஒற்றுமைனா நம்ம என்ன சொல்லுவோம், யூனிட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம கம்பைனாக எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சீனா கம்பைன், அப்போ கம்பைனாக ஒற்றுமையாக இருப்போம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த டி, நாட்டை பாதுகாத்தல், நாட்டு பணியாற்ற தயாராக இருத்தல் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா நம்ம நாட்டை நம்ம பாதுகாக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு போர் வருது, நம்மளை போருக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம பணியாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இந்த டி அப்படிங்கிறது நம்ம டிஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம நாட்டை பாதுகாக்கிறது, பணியாற்ற தயாராக இருக்குது அப்படின்னா டிஃபென்ஸ் சம்மந்தமானது தானே, அப்போ டி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இ, சகோதரத்துவத்தை வளர்த்தல் மற்றும் பெண்களின் கண்ணியத்தை காத்தல். இந்த ஈக்கு நம்ம ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம எல்லாருமே ஈக்குவலாக அண்ணன் தம்பி மாதிரி இருக்கணும். அது மாதிரி பெண்கள்கிட்ட கூட ஈக்குவாலிட்டியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது எஃப், நமது கூட்டு பண்பாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாத்தல். இது நம்ம கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுறது கஷ்டம்தான். எஃப் அப்படின்னா ஃபோக்லோர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபோக்லோர் அப்படின்னா பாரம்பரியம் தான். அப்போ நம்ம பாரம்பரியத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது எஃப் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஜி, இயற்கை பாதுகாப்பை மேம்படுத்தல். இது ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஃபார் க்ரீன் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. இயற்கை எப்படி இருக்கும், க்ரீனாக தானே இருக்கும், அதை மேம்படுத்துறது. அடுத்தது ஹச், அறிவியல் மனப்பான்மை மற்றும் மனிதநேயத்தை வளர்த்தல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹச் ஃபார் ஹியூமனிட்டி, மனிதநேயம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஐ, பொது சொத்துக்களை பாதுகாத்தல். இப்போது யாருக்கும் காயப்படாமல் பொது சொத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் போராட்டம் டைமில் மெயினாக அவங்க அடித்து உடைக்கிறது பொது பஸ்ஸு, அப்புறம் பேருந்து நிலையங்கள், இதெல்லாம் தான் அடித்து நொறுக்கிறாங்க. அப்போ அந்த டைமில் ஐ ஃபார் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த ஒரு இன்ஜுரியும் இல்லாமல் பொது சொத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஜே, நாட்டின் முன்னேற்றத்திற்காக அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க முயலுதல். இந்த ஜே நம்ம தமிழில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜேனா ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வைக்கலாம். இப்போ எப்படின்னா நம்ம நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக நம்ம எந்த துறையாக இருந்தாலும் நம்ம அதில் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீச்சராக இருக்கணும். நீங்கள் ஒரு மாணவனாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு படிக்கிற மாணவராக இருக்கணும். அதுதான் நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு தேவை அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அடுத்தது கடைசியாக கே. முதல்ல பார்த்திங்கன்னா கே இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் 86வது சட்டத்திட்டத்தின் மூலமாக 2002 தான் இதை சேர்த்துருந்தாங்க. இது 6லேருந்து 14 வயது குழந்தைகளுக்கு கல்வி வழங்குறது பெற்றோருடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேயை நம்ம கிட்ஸு கூட தொடர்புபடுத்திக்கலாம். அப்போது கிட்ஸுக்கு கல்வி வழங்குறது பெற்றோருடைய கடமை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது
அரசு நெறிமுறைப்படுத்தும் வழிகாட்டு நெறிமுறைகள் எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? இதற்கான ஆன்சர் அயர்லாந்து. இதில் பாருங்கள், நமக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு எழுதும்போது பல்வேறு நாட்டுகளுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் சேர்த்து இங்கே எழுதியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இந்திய அரசியலமைப்பில் ரொம்ப ரொம்ப அதிகமாக எதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து தான் எடுத்தாங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1935 தான் எடுத்தாங்க. அது என்னென்ன எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூட்டாட்சி விதிகள். இப்போ நமக்கு வந்து ஒரு இந்தியா அப்படிங்கிறது ஒரு கூட்டாட்சி நாடாக இருக்குது. அந்த ஒரு விதிகளை நம்ம அதுலேருந்து தான் எடுத்தோம். அது மாதிரி நமக்கு ஆளுநர் பதவின்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருக்காங்கல்ல, அதையுமே நம்ம இந்த ஆக்ட்லேருந்து தான் எடுத்தோம். அப்புறம் நீதித்துறை, அப்புறம் பொது தேர்வாணையங்கள். பொது தேர்வாணையங்கள் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த மாதிரிப்பட்ட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான போர்டு இருக்குல்ல, அதையுமே நம்ம இதுலேருந்து தான் எடுத்தோம். அப்புறம் நெருக்கடி கால விதிகள். இப்போ நமக்கு வந்து எமர்ஜென்சி வருது அப்படின்னா அந்த டைமில் என்னென்ன விதிகள் இருக்கும் அப்படிங்கிறதையுமே அதுலேருந்து தான் எடுத்தோம். அப்புறம் நிர்வாக விவரங்கள், இதெல்லாமே அதுலேருந்து தான் எடுத்தோம். ஏன்னா நமக்கு வந்து அந்த டைமில் இந்தியாவை எப்படி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா 1935 விதிகள் அடிப்படையில் தான் ஆட்சி பண்ணியிருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட அதுலேயே நம்ம ஓரளவு ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால அவங்க இதெல்லாம் எடுத்தாங்க. அடுத்ததாக பிரிட்டன்லேருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படின்னா நாடாளுமன்ற அரசு அப்படிங்கிற சிஸ்டத்தை எடுத்தாங்க. நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட் இதெல்லாம் சேர்ந்தது தான் நாடாளுமன்றம். அப்போது இந்த ஒரு சிஸ்டத்தையும் அவங்க பிரிட்டன்லேருந்து தான் எடுத்தாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் தான் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதனால். அடுத்தது ஒற்றை குடியுரிமை. இப்போ அமெரிக்காவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கலிஃபோர்னியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கலிஃபோர்னியாவுக்கு ஒரு தனியான ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். நீங்கள் அமெரிக்கன் அப்படிங்கிறனால இன்னொரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். இந்த மாதிரி டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கும். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை தான் இருக்குது. கரெக்டாக? நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, கேரளாவில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ஒரே ஒரு குடியுரிமை மட்டும்தான். அது இந்தியன் அப்படிங்கிற குடியுரிமை. அப்புறம் சட்டத்தின்படி தானே நமக்கு ஆட்சி நடக்குது. அதையுமே பிரிட்டன்லேருந்து தான் எடுத்தோம். அப்புறம் நாடாளுமன்ற செயல்முறைகள். நம்ம வந்து கோரம், விப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அடுத்தடுத்த பாட்டில் பார்ப்போம். இதெல்லாமே பிரிட்டன்லேருந்து தான் எடுத்தோம். அடுத்தது இடைக்கால தடை ஆணைகள். நிறைய ரிட்ஸ் நம்ம பார்ப்போம். ஒரு 5 வகையான ரிட்ஸ் இருக்குது. ஹேபஸ் கார்பஸ், மேண்டமஸ், இதெல்லாமே பிரிட்டன்லேருந்து தான் எடுத்தோம். ஓகே. அடுத்தது இந்த பிரிட்டன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்ததெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள், அமெரிக்கா இந்த நாடு எந்த மாதிரிப்பட்ட நாடு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுலேருந்து என்னென்ன நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அமெரிக்கா எந்த மாதிரிப்பட்ட ஒரு நாடு அப்படின்னா எப்போவுமே அடிப்படை உரிமைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுக்கும். மனிதர்களுடைய அடிப்படை உரிமை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லும். ஆனால் ரஷ்யாலாம் அப்படின்னா அடிப்படை உரிமையெல்லாம் முக்கியம் இல்லை, அடிப்படை கடமை தான் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு கடமைன்னு நிறைய இருக்குது, அந்த கடமையை ஒழுங்காக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற நாடு. அதே மாதிரி அமெரிக்கா இன்னொன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ யாராக வேணாலும் இரு, நீ தப்பு பண்ணா அப்படின்னா உன்னை நீக்கிடணும் அப்படின்ற மாதிரி, தப்பு செஞ்சனா நீக்கணும், அந்த மாதிரிப்பட்ட கான்செப்டில் இருக்குவாங்க. அது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரிப்பட்டது. ஓகேவா? இதில் பாருங்கள், அடிப்படை உரிமைகள் நம்ம அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி நீதி சீராய்வு, இதையுமே நம்ம அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்திருக்கோம். நீதி சீராய்வு அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு குற்றம் இருக்குது அப்படின்னா அதை ஜட்ஜு போய் ஆராய்ச்சி பண்ணி கரெக்டாக அதை கண்டுபிடிக்கணும்ல. அதாவது ஜட்ஜு தான் தீர்ப்பு வழங்குவார், மற்ற நீதிமன்றம் வந்து அதை ஆய்வு பண்ணல. அதுதான். அடுத்ததாக குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம். அது மாதிரி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர், இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்கிற முறை. அப்போ இந்த பதவி நீக்கம் அப்படின்னாலே அது அமெரிக்கா தான். ஓகேவா? ஏன்னா அங்கே மனிதர்கள் தான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம். பெரிய ஆளுங்க, அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தாலும் சரி, அல்லது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, அவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவி நீக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அடுத்தது அயர்லாந்துலேருந்து ஒன்று தான் எடுத்திருப்பாங்க. அது என்னென்னா அரசின் வழிகாட்டு நடைமுறைகள். இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இந்த டிஐஆர்இ, இந்த டயர் இருக்குல்ல, இதில் ஐஆர்இ மட்டும் எடுங்களேன். IRELAND, அயர்லாண்ட். அப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்லேருந்து தான் அயர்லாண்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. அடுத்தது கனடா. அப்போ கனடாலேருந்து என்னென்ன எடுக்கிறோம் அப்படின்னா, கனடா எந்த மாதிரிப்பட்ட ஒரு நாடாக இருக்குது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த மாதிரிப்பட்ட ஒரு கான்செப்டில் இருக்க நாடு தான் கனடா. அப்போ இவங்ககிட்டேருந்து என்னென்ன எடுத்தோம் அப்படின்னா அது எல்லாமே அந்த டைப்பில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக மத்திய அரசிடம் எஞ்சிய அதிகாரங்கள், அப்புறம் பொதுப்பட்டியல். இதில் பொதுப்பட்டியலை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 விதமான லிஸ்ட் இருக்குது. என்னென்னா
ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, அப்புறம் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. மாநில அரசு கீழே என்னென்ன துறைகள் இருக்கணுமோ அதெல்லாமே மாநில பட்டியலில் இருக்கும். அடுத்தது இதெல்லாம் மத்திய அரசு கீழே இருக்க துறைகள், அதாவது ரயில்வே, அப்புறம் வந்து ஆர்மி, இதெல்லாமே மத்திய பட்டியலில் இருக்கும். அதே நேரம் பொதுப்பட்டியல் இருக்கும். அந்த பொதுப்பட்டியல் இருக்குல்ல, அது நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா கனடாலேருந்து தான் எடுத்திருந்தோம். அதே மாதிரி இப்போ புதுதாக ஏதாவது ஒரு விஷயம் வருது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏஐ. நம்ம இந்திய அரசியலமைப்பு எழுதும்போது ஏஐ அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது, ஆனால் இப்போ தான் அது வருது. அப்போ அது வந்து எஞ்சி அதிகாரம் நம்ம சொல்லலாம். அந்த எஞ்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசிடம் அப்படின்னு போட்டுட்டு எஞ்சி அதிகாரங்களை அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க தமிழில், ஆனால் இங்கிலீஷில் அவங்க கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், இதுவுமே கனடாலேருந்து தான் எடுத்திருந்தோம். அது மாதிரி இன்னொன்று என்னென்னா உச்சநீதிமன்றத்துடைய அறிவுரை அதிகார வரம்பு. இப்போது நம்ம பிரசிடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது சட்டம் தொடர்பான சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவங்க யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை தான் கேட்கலாம். அப்போது அது தொடர்பானது கனடாலேருந்து தான் எடுத்தாங்க. ஓகே, அடுத்தது ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ்திரேலியா பொதுவாகவே வணிகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற நாடு. அதனால் வணிகம், வர்த்தக சுதந்திரம், இதை பற்றியெல்லாம் நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் எடுத்தோம். அதே மாதிரி நாடாளுமன்றத்துடைய ஈரவைகளுடைய கூட்டுக்கூட்டம், இப்போது லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது, இந்த ரெண்டையுமே கூட்டுக்கூட்டம் வந்து நடக்கும். அது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் எடுத்திருந்தோம். அடுத்தது ஜெர்மனியுடைய வெய்மர் அரசமைப்பு. ஜெர்மனியுடைய அரசமைப்பு தான் வெய்மர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மனி அப்படின்னாலே நமக்கு ஹிட்லர் தான் ஞாபகம் வராரு. அப்போது அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா எல்லாருடைய உரிமைகளையும் பறிக்கணும், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருப்பார். அப்போது இதில் நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் எல்லாமே பறிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து அதுலேருந்து எடுத்திருப்போம். இல்லை பாருங்கள், நெருக்கடி நிலை அதாவது எமர்ஜென்சி அப்படிங்கிற கான்செப்டை நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1935 எடுத்திருப்போம். ஆனால் அந்த டைமில், அதாவது நெருக்கடி டைமில் மனிதர்களுடைய இது அடிப்படை உரிமைகளை பறிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஜெர்மனியுடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யாவுடைய பழைய சோவியத் யூனியன், அதுலேருந்து என்னென்ன எடுத்திருப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படிப்பட்ட நாடு ரஷ்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற நாடு. அது மாதிரி நீதி, நேர்மை, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது தான் ரஷ்யா. அப்போ அடிப்படை கடமை நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா சோவியத் யூனியன்லேருந்து தான் எடுத்தோம். அது மாதிரி நம்மளுடைய பிரியாம்பிள், இந்திய அரசியலமைப்புடைய முகப்புரை இருக்குல்ல, அதில் நீதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எடுத்திருப்போம். அந்த நீதி வந்து சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, இந்த ஒரு கான்செப்டை நம்ம இங்கேருந்து தான் எடுத்திருப்போம். அதே மாதிரி அரசியல் அமைப்பில் நம்ம வந்து எழுதும்போதே அடிப்படை கடமையை வந்து சேர்த்துறல, 42வது சட்டத்திட்டத்தின் மூலமாக தான் சேர்த்துருந்தாங்க. அடுத்தது ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம என்னென்ன எடுத்தோம் அப்படின்னா குடியரசு அப்படிங்கிற கான்செப்ட். நம்ம இந்தியா ஒரு குடியரசு நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதையே நம்ம ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து தான் எடுக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரான்ஸ் எந்த மாதிரிப்பட்ட ஒரு நாடு அப்படின்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற மாதிரி பட்ட ஒரு நாடு. அப்போது நம்ம இந்திய அரசியலமைப்பில் முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாமே நம்ம ஃப்ரான்ஸ்கிட்டேருந்து தான் எடுத்தோம். லாஸ்ட்டாக தென்னாப்பிரிக்காலேருந்து என்ன எடுத்தோம். பொதுவாக நம்ம தென்னாப்பிரிக்காவெல்லாம் பொதுவாக கருப்பினர்கள் வாழ்கிற இடம், அங்கேருந்தெல்லாம் எதுவுமே எடுக்க முடியாது, அதுவே ஒரு ஒஸ்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி சிலர் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. அங்கேருந்து நம்ம சில விஷயங்கள் எடுத்திருக்கோம். 2 விஷயங்கள் எடுத்திருக்கோம். ஒன்றுன்னா நம்ம அரசியலமைப்பை திருத்துற முறை, ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் டு த கான்ஸ்டியூஷன், அந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தென்னாப்பிரிக்காலேருந்து தான் எடுத்திருக்கோம். 2வதாக ராஜ்யசபாவில் எப்படி எலெக்ஷன் நடத்தணும், அதையுமே நம்ம வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. அடுத்தடுத்த பார்ட்ஸில் நம்ம அடுத்தடுத்த கான்செப்ட் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.